எனக்கு ஒரு பெண் குழந்தை என்று மிக மருந்தத்துடன் வாழ்ந்து வந்தேன். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டை செல்லும் பொழுது வள்ளிக்கிழங்கு தோன்றிய பள்ளத்தில் ஒரு குழந்தை எடுத்து வந்து சிறும் சிறப்புமாக வளர்த்து வருகிறேன். நஞ்சை கலனிகளின் நாயகனே வாழ்வே நடந்துவிடும் காவேரி காவலே நீ வாழ்வே தஞ்சம் என்று வந்தவர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை உடைய தலைவனே
பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய குலதெய்வ வழிகாட்டுகாரர்களுக்கும் மாவிலங்கை கிராமத்தார்களுக்கும் இளைஞர் மன்றத்தார்களுக்கும் நாடக அமைப்பாளர் அன்பு ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் அத்தனை தொழிலாளர்களுக்கும் என் கலைக்குழு சார்பாக நன்றி இழந்த வணக்கம். வீரதேவா லீவு மகளை வர சொல்றான் லீவ் போட்டாங்க. Yeah.
Thank you.
என் குருநாதர் காமராஜர் பாலமுருகனே அருளாடும் அறிவின் தாயகமாய் அருளறிந்த உள்ளமாய் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சிறப்பாகவும் கலைத்துறை சிறப்பாகவும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை இனிதே தொடங்குகின்றேன். குழந்தை முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐவகை நிலங்களில் என்னாடா பொன்னாடாக திகழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கும் மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்களுடன் இருக்க செல்லமாக விழுந்து வருகிறேன். இன்று ஏதோ காரணமாக என்னுடைய தந்தை என்னை அழைப்பதாக பொறுக்கமற்றார் உள்ள இப்படி ஒரு அவசரம் படா நம்புறது எனக்கு இப்படி அவசரப்பட்டு 7 ஆம்பளை பிள்ளையெல்லாம் திட்டு தொலைஞ்சு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே வேதனைப்பட்டு நான் கிடைச்சிருக்கிறேன். என்னையும் போட்டு பாடாப்படுத்துறது நானாவது நிக்கலாமா இல்ல மறுபடியும் நம்பிராஜ வரணுமா எப்படி தேரு ஆர்வம் இருக்கலாம் ஆர்வம் கோளாறு இருக்க கூடாது இல்லையா? அதனால எங்க அப்பாவை நினைக்கும் பொழுது எனக்கு அப்படித்தான் இருக்கு. அதை பத்தி பிறகு பேசுவோம். அதற்கு முன்பாக எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாகவும் கந்தனை வணங்கிட்டு தான் காரியத்தை தொடங்கணும் அப்படின்ற கருடத்தினால் முதல்ல மிருகப்பெருமான வணங்கிட்டு பின் கதைக்க செல்வோன்ற முறையில பாடக்கூடிய பாடல்கள் சரி பேசக்கூடிய பேச்சுக்கள் சரி அது பொதுமக்களை போய் தெளிவாக சேரணும் அப்படின்னா ஒளிபரப்பு இந்த மாதிரி சிறப்பாக இருக்கணும். நல்லதொரு விளம்பரம் தேவையில்லை அப்படிமாங்க. இந்த பேரை மறக்கவே முடியாது. ஒளியால் ராணி அருமையான ஒளிபரப்பு நம்ம பகுதிக்கு வந்தாலே அதுவும் நம்ம ஒளி அமைப்பை பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கலைஞர்கள் பார்த்த உடனே சந்தோஷப்படக்கூடிய
இருக்கக்கூடிய பெயர்கள்ல முக்கியமான ஒரு பெயர் என்ன அப்படின்னா அது புலியால் ராணி அவர்களுடைய ஒளிவலி அமைப்பு. மனமார்ந்த நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். அதே மாதிரி இங்கு வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அன்பு குழந்தையா அவர்கள் மதுரையைச் சேர்ந்த புளியங்குளத்தைச் சேர்ந்த மனோரஞ்சனி அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. வள்ளியாக நடிக்கும் மனோரஞ்சன் அவர்களுக்கு மாவேலிக்கைச் சேர்ந்த என் சின்னத்தம்பி அவர்கள் இந்த 101 அன்பளிப்பை வழங்குகிறார்கள். பொன்னாடை நிமித்து கௌரவப்படுத்திய கிராமத்தினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்க இளைஞர்களே காணாம எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அதுக்குதான் சொன்னேன், அவனை மூஞ்சியை காமிக்காதரா இளைஞர்கள்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லிதான் அனுப்பினேன். அவன் வெளியே வந்து என்ன சொன்னான்னு தெரியல. என் சகோதரர்களை எல்லாம் யாரையுமே காணோம். ஆனா நானும் எத்தனையோ ஊர்கள்ல பார்த்திருக்கிறேன். ஆமா, இளைஞர்களாகப்பட்டவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, நாடகத்திற்கு இடைஞ்சலாக சில இடங்கள்ல இருப்பாங்க. ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்க உங்க பக்கத்தே வரமாட்டோம் தான், அங்கிட்ட எங்கிட்ட உட்கார்ந்து ரசிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அருமையான முறையில் அமைதியான முறையில் இளைஞர்கள் முன்னின்று நாடகத்தை நடத்துறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அருமையான முறையில் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அதே மாதிரி அன்பளி படித்து பெருமை சேர்த்த அன்பு அன்னார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் கலைத்துறை சார்பாகவும் மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அதே மூன்றாவது விஷயம் தாங்க, முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இசைக்கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி. ஏன்னா எல்லா ஒரு கலைகளையும் நம்மளா போய் கத்துக்கிறதா விருப்பம் இருந்தா, ஆனா என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியது கத்துக்க முடியும். அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்திகளுக்கு என்றைக்குமே தலைவணங்குறேன். அதே மாதிரி இந்த ஒரு நவீன காலத்திலையும் நாடக கலை என்று சொல்லக்கூடிய கலை வைத்து அது வள்ளி திருமணத்தை இத்தனை பேர் உட்கார்ந்து பாக்குறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். ஏன் எல்லாமே ஊடகமயமாயிருச்சு. யார் நாடகம் பார்க்கணும் அப்படின்னாலும் யூடியூப் வாயிலாக பார்த்துக்கிறோம் இல்லையா? அன்பு அண்ணார் இங்க ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப நாள் எங்கிட்டு போனான்னு தெரியல, இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். மாயாகுளத்தை சேர்ந்த அன்பு அண்ணார் மாதவன் அண்ணா அவர்களுக்கு எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாம் பிரமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இந்த மாதிரி ஊடகத்தின் வாயிலாக யார் நாடகம்னாலும் பார்த்துக்கலாம். ஆனா என்னதான் ஊடகத்தின் வாயிலாக பார்த்தாலும் கலைஞர்களை எல்லாம் நம்ம ஒரு மேடைக்கு அழைத்து நேர்ல மூஞ்சியெல்லாம் எப்படித்தான் இருக்கு அப்படின்னு பார்ப்பதற்கு மட்டுமல்லாது காலையில என்னுடைய இசைக்கலைஞர்கள் பாடுவாங்க, நாடு சிறைக்கு நல்ல மழை பெய்யணும், அப்படி பாடினாதான் ஊருக்கு சிறப்பாகின்ற ஐதீக முறைப்படியும் கலையை மதித்தும் எங்களை போன்ற கலைஞர்களை மதித்தும் உரைத்த கிராமத்திற்கு மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இரண்டாவதாக முருகப்பெருமான நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. முருகனை எல்லாரும் தான் நினைக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறதுக்கு நான் நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்ன அப்படின்னு வித்தியாசம்? ஏங்க நான் எப்பயுமே கொஞ்சம் வித்தியாசமானவன், வித்தியாசமா தான் யோசிப்பேன். எல்லாரும் எப்ப நினைப்பாங்க ஏதாவது கஷ்ட காலம் வந்துருச்சு அப்படின்னா முருகா எனக்கு ஏண்டாம் சோதனையை கொடுத்து அப்படின்னு நினைக்கிற அவங்க என்னைக்காவது சந்தோஷமான நேரத்துல இந்த சந்தோஷத்தை நீ எனக்கு கொடுத்ததற்கு நன்றி இறைவா அப்படின்னு யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? சந்தோஷம்னு வந்துட்டு தெய்வத்தை மறந்துடுவோம். அந்த மாதிரி இல்லாம நான் சதா சர்வகாலமும் 5 வயதுல இருந்து அறியா பருவத்தில இருந்து உண்ணாமல் உறங்காமல் அவரையே நினைச்சு ஓடா உருகிட்டு இருக்கிறேன். பார்த்தாலே தெரியும், வர வர சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. என்ன செய்யுது? ஒருவேளை இதுக்கு பிறகுதான் காதல் அப்படி மகளும் அப்படின்னா இந்த காதலை பத்தி சொல்லணும். அதற்கு முன்பாக காதல் கை கூடணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தவங்களை வணங்கியே ஆகும். இன்னைக்கு யார வணங்கலாம் இருக்கேன் தெரியுமா? யார வணங்குறீங்க? என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகை ஆண்டு ஒரு மனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட சிவபெருமானை வணங்கி விட்டு காரியத்தை தொடங்கலாம் அப்படின்னு நடத்தினாங்க. சூழமாக
கைத்தட்டி பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கைத்தட்டி பாராட்டிய அனைத்து அன்புள்ளவங்களுக்கு மனது சிரமம். எதுக்கு தட்டுறோம்னே தெரியாம தட்டுதுகள் இந்த குட்டீஸுகள்லாம். எல்லாரும் தட்டுறாங்க, நம்மளும் தட்டுவோம். ஆமா, இசைக்கு மயங்காத இதயம் உண்டு அப்படின்னு இருக்கிறாங்க. அது அப்பேற்பட்ட சிவபெருமானே இசைக்கு மயங்கக்கூடியவர் இல்லையா? அவருடைய பாட்டை பாடும் பொழுது இசைக்கு மயங்காத உள்ள இருக்குமா இருக்காது? அதனால நான் யாரு, எதற்காக வந்திருக்கிற விஷயத்த சொல்லணுமா இல்லையா? நான் தான் வள்ளி, நான் மட்டும்தான் வள்ளி. இன்னைக்கு இந்த ஊர்ல நான் மட்டும்தான் வள்ளி. மத்தவங்க வேற ஊர் போயிருப்பாங்க, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா ஏன் அப்படி கடுப்பா பேசுறேன்? மத்த வள்ளிகளுக்கு எனக்கு என்ன வாக்கிய தகராறு? அதெல்லாம் கிடையாது. போட்டி இருக்கணுங்க. தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா, திறமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு போட்டி இருக்கணும். பொறாம இருக்க கூடாது. நிறைய பேருக்கு இருக்கு பொறாம, அது இருக்க கூடாதுன்ற. எல்லா வள்ளிகளும் என்னுடைய சகோதரிகள் மாதிரிதான். பூராமே கூட பிறந்தவர்கள் சகோதரிகள் மாதிரிதான். மனசுக்குள்ள என்ன போட்டி தாங்க இருக்கும். ஆமா, உன்னை விட நான் எந்த விதத்துல திறமையா இருக்கிறேன் அப்படின்றத போட்டி போட்டு காமிக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள பார்த்து நம்மளோ இல்ல நம்மளை பார்த்து அவங்களோ நடந்துக்கிற கூடாது. ஆமா, என்னைக்குமே தனித்திறமை தான் உலகத்துல வெளிப்படும். ஒருத்தவங்கள பார்த்து நம்ம அதே மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் தெரியாம போயிடும். தனக்குன்னு ஒரு தனித்திறமையை வச்சுக்கிறோம். அந்த மாதிரி அந்த முறையில நான் தான் வள்ளி அப்படின்னு இருக்கிறேன் இந்த ஊருக்கு. அது மட்டும் இல்லாத என்னுடைய தந்தையாருக்கு 7 ஆண் குழந்தைகள் மட்டும்தான். 7 ஆம்பளை பசங்க இருந்து என்ன பிரயோஜனம்? பூரா மலை மாடு, தடி மாடு, எரும மாடு அப்படி இருக்கிறாங்க. அதனால எங்க அப்பா முருகப்பெருமானோட மனமுருகி வேண்டிக்கிட்டார். அழகான குழந்தையாக, அறிவான குழந்தையாக, அடக்க ஒடுக்கமான குழந்தையாக, குறிப்பாக அதிகம் வாய் பேச தெரியாத பிள்ளையாக வேணும்னு வேண்டிக்கிட்டார். அவர் எப்படி வேணாரோ, என்ன நேரத்துல வேணாரோ அப்படியே நான் அவருக்கு கிடைச்சேன். அந்த வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட முதலீடு காரணத்தினால் வள்ளி என்ன பகிரட்டு தக்க பருவம் வந்தவுடனே திணைக்கு காவலுக்கு கிடப்பதாக வேண்டுதல் வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போறோம். இது எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி நடிப்பேன். எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதே உங்களை பத்தி எனக்கு தெரியும். உட்கார்ந்து இருக்கிறாரே மாயாக்குளம் மாதவன் அண்ணன், அவரை பத்தி எனக்கு தெரியும். எல்லாமே தெரியும். ஆனா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிப்பேன். அப்படித்தான் எங்க அப்பாட்ட இப்ப நடிக்க போறேன். சரி, அந்தாலும் மூஞ்சிய பாக்குறாங்க, எனக்கு அப்படித்தான் இருக்கு. அதுப்பா வருதுங்க என்று உள்ள கிளம்ப விட மாட்டாரு. பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த நகை நான் இன்னும் 2 இது போட்டு வரல தெரியுமா? என்ன நகை எடுத்து கொடுத்தா போதுமா? மாட்ட விடுறது இல்லையா? பூரா 150 பவுன் குப்தால வாங்குறேன். அதனால என்னுடைய காதல அப்பா வந்துட்டா சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, அதனால அப்பாவே இந்த வயசுல காதலிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஏங்க காதலுக்கு வயது தடையா? 5 வயதில் வந்த காதல் அறியாத காதல். இப்ப வெறும் 13 வயது. யாருக்கு? எனக்கு தான். சொன்னாலும் ஏத்துக்கிறவாங்க. ஆனா உண்மையான காதல் எது தெரியுமா? 50 வயதில் வரக்கூடிய காதல் அனுபவ காதல். அதுதான் உண்மையான காதலும் கூட. அப்பா வந்துட்டாருன்னா அவர் முகத்தை பார்த்த உடனே எனக்கு கடுப்பு தான் வரும், காதல் வராது. அதனால அவர் வர்றதுக்கு முன்னாடி காதலை எப்படி எல்லாம் சொல்லலாம், அது இந்த குறிஞ்சி இல்லத்துல இருந்துகிட்டு காதலை எப்படி சொல்லலாம்னு பார்த்தா தலைவன் சோதனை
எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போறோம். கைத்தட்டி பாராட்டி அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இடது சிறப்பம் கலைத்துறை சிறப்பம் மனமார்ந்த நன்றி. இந்த கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் யாருக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக இங்கு வீட்டில் இருக்கக்கூடிய அன்பினுடைய ஒளிபெருக்க நிலையத்தான் இருக்கு. ஏன்னா ஒளிபெருக்கி சிறப்பாக இருந்தா தான் இப்படி பாடல்களை பாட முடியும். அதே சமயத்துல இசைக்கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. 4 பேருமே நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறீங்க. மென்மேல வளரலாம். அந்த ஆண்டவன் புண்ணியத்துல வருஷம் பூரா உங்க 4 பேரையுமே சந்திக்கணும்னு அந்த இறைவன் வேண்டிக்கிறேன். ஆனா நீங்க 4 பேரும் அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களை பிடிச்ச விதி என்னைய சந்திச்சுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. காவலுக்கு வரீங்களா? என்ன கூப்பிட்டோன்னே வர்றீங்க? உங்களுக்கு வேலையா இல்லையா? நான் தானே என் உரிமையில திட்டக்கூடாதா? பூரா என் அண்ணன், என் மச்சன், என் அண்ணன், அப்பா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து நீ காவலுக்கு போறோம். நான் நீ என்று சொல்லும் பொழுது உதடுகள் ஒட்டாது. நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும் அப்படின்னு இருக்கிறாங்க அந்த பையில. ஒற்றுமைக்கு இலக்கணமாக இன்னைக்கு எல்லோருமே சேர்ந்து காவலுக்கு போறோம். காவல்ல கண்ணு கருத்துமாக இருக்கணும். யாராரு போறோம் அப்படின்னா நான் போறேன். என்னுடைய 7 அண்ணன்மார்கள் வர்றாங்க. உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க. சில உயிர் எடுக்கிற தோழிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்திருக்கிறவங்க முதல் ரகம் உயிர் தோழி. அவங்களையும் சந்திக்கணும் அப்படின்ற ஆசை நிறைய இருக்கு. ஆனா அதற்கு முன்பாக காதல ஒரே ஒரு தடவை சிவரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடதா இந்த மனசு. சிவரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடதா இந்த மனசு. சுத்தி முத்தி பார்க்கையில துடிக்கும் பாடப்பட்டு நின்னாலம்மா வாசப்பட்ட பூவாட்டம்
மனசில சிந்தாட்டம் மலருற கொண்டாட்டம் ஆறு ஓயாதம்மா ஆசை தேயாதம்மா சந்திக்க வேண்டியவர்கள் விரைவாக சந்திக்கணும். அண்ணனும் சந்திக்க வந்துட்டாரு. இந்த பாடலை பாராட்டி எம்கேஆர் அன்பாலய ரசிகர்களின் சார்பாக டி நாகனை சேர்ந்த வெங்கடு அவர்கள் மனோரஞ்சன் அவர்களுக்கு இந்த 101 அன்பளிப்பாக வழங்குகிறார். அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு அண்ணன் எம்கேஆர் அன்பாலயம் திரு ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள். உண்மையிலே சொல்றேன், எங்க அண்ணன் நான் ரொம்ப பிரிஞ்சு வேதனைப்படுறேன். முன்னாடி எல்லாம் அதிகமாக சந்திப்போம், இப்ப அதிகமா சந்திக்க முடியல. இல்ல அப்படி சொல்லாதீங்க, உண்மையிலேயே பழக்க வழக்கத்துக்கு ஒரு நல்ல மனிதர். ஆமா, ஏன்னா என்னதான் ஒரு நம்ம போகும்பொழுது எதையும் கொண்டு போக கிடையாது இல்லையா. அதனால வாழக்கூடிய இந்த நாட்கள்லயே சிறந்த ஒரு நல்ல மனிதராக நான் பார்த்த முதல்ல ஒரு ஆள் யார் அப்படின்னா அன்பான ராதாகிருஷ்ணன் அவர்கள். வயதுக்கு ஏற்றவாறு ஒரு பண்போடு இந்த வயதிலும் ஒரு முதியோர்களுக்கான ஆதரவு இல்லத்தை தந்து அவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பேற்பட்ட அண்ணனுடைய சேவை மீண்டும் மீண்டும் தொடரணும். அதே சமயத்துல அன்பு அண்ணாருக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தோடும் அண்ணன் நல்லா இருக்கணும். அது ஒண்ணுதான். எப்படி எனக்கு எங்க அண்ணன் முத்துராஜ் அண்ணனும் அந்த மாதிரி எங்க அண்ணன் ராதாகிருஷ்ணனும் எனக்கு உயிர் தான். ஆமா, அதனால எல்லாமே அன்னைக்கு தானே 7 அண்ணன்மார்கள் அவன் ஒருத்தன். அதனால அன்பு அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவர்களின் சார்பாக அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் எனது சிறப்பம் கலைத்துறை சார்பாக மனமார்ந்த நன்றி. எந்த வணக்கம். அப்பா 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 லைனா போட்ட பொருள வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரலைனாவுல இருக்கு. வேணாமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்பா வரணும். பேசி விட்டு கடைசியில அப்பான்னு கூப்பிடுறாங்க. எது கூப்பிட்டீங்க? பேசுறதுக்கு தானே பிள்ளை. நான் பேசாம யார் பேசுறது? உறுதி நாட்டு குலக்கொடி கோரிக்கை ஒன்று ஆளாளர் சொல்லு பறவையில் வரட்டுன்னு கருந்தனை சிந்தனை வச்சிருக்கோம். செந்தூர் வடிவேலனுக்கு என்ன சண்டை வர மாதிரி என்ன சண்டைக்காரன் அம்மா கிட்ட மட்டும் நல்லா குழஞ்சு பேசுறீங்க, என்கிட்ட வந்து ரொம்ப சவடால பேசுறீங்க. காவலுக்கு போகவா வேணாமா? காவல் கண்டிப்பா போயானு. அப்ப அன்பா சொல்லுங்க. அதான் அன்பா தான் சொல்றேன். நீங்க பேசுனதுலதான் எங்க அண்ணன் கோச்சுக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கிறேன். அப்புறம் நானும் கோச்சுக்கிட்டு போயிருவேன். போவாதே அப்படிலாம் போவாதே. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் மன
மகளுக்கு எப்படி செலக்ஷன் நம்பிராஜனாக நடிக்கும் அருமை சகோதரர் கிட்டன் அவர்களுக்கு மாவிலங்கை பிளாக் கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டிக்கு வருவது. பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய குலதெய்வ காட்டு வழிகாட்டு குடும்பத்தினர்களுக்கும் மற்றும் மாவிலங்கை கிராமத்தார்களுக்கும் எனக்கு கலை கொடுப்பதன் சார்பாக நன்றி எழுந்த வணக்கம். அவ்வளவு சொல்லணும், பரவாயில்ல வரட்டுன்னு கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும். யார் போறோம்? உன் அண்ணன் வீரத்தேவன், உன் தோழிமார் வருகிறார்கள். அனைவரும் சென்று நன்றாக காவல் புரிந்து எங்களையெல்லாம் அனுப்பிட்டு நீங்க எங்க ஊருக்கு? நான் இங்கதான் இருப்பேன். கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணுமால வர்றேன். வாங்க. சித்திய தேட போயிட்டாரு. ஆள் நல்லா அஜித் குமார் மாதிரி இருக்காரு. நீங்களும் பிறந்திருக்கீங்க. நானும் எங்க அப்பா ஒரே சாயல், ஒரே செட்டு. அதனால அப்பா போயிட்டு காலையிலே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்பா நல்லா இருக்கட்டும். ஆமா, அப்பா நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லையா? அப்பா அவர் வாட்டி போயிட்டாரு, நம்ம வாட்டி நம்ம வேலையை பார்ப்போம். அவர் ஒரு நாடகத்தை போட்டு. ஆமா, எங்க அண்ணனையும் சந்திக்க நினைக்கிறோம். அதனால அதற்கு முன்பாக காதல ஒரே ஒரு முறை இந்த மாதிரி ஆளுகளை சந்திச்சுட்டு, இந்த மாதிரி ஒளிபெருக்கையை சந்திச்சுட்டு உள்ள போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. இப்படிங்க வாத்தியாரு போகாதீங்கன்ற துதுவலையில் அழைச்சு